முத்து கடல் பதித்து மூன்று நெறிவளத்து கட்டு களை மிகுந்த தாயகம் கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தன் பாண்டியன் மண்டலவி நதியில் விளையாடி தன்னம் அடியில் தவழ்ந்தோடிய தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வித்திட்ட தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தான். புலிச்சோழ நாடறிந்த புகழேந்தி நக்கீரன் நன்னாகன் நப்பசலை ஓங்குரு சாத்தான் உன் சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோடி என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனா நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி. இத்துணை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிள்ளா பாடலும் யா சொல்லும் கவிதையினும் மா பலா போல் என்னை மடியிலே வாங்கி கொண்டு காப்பிள்ளா தமிழ நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பில்லா முத்தமிழால் இந்த அவைதனை வணங்குகிறேன். அத்துணை பேருக்கும் இந்த தகடூர் தமிழரின் அன்பு கணிந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை இந்த தகடூர் தருமபுரியினுடைய அடையாளமாக இருப்பது எது தெரியுமா? கடையெழு வள்ளல்களில் ஒருவரான அதியமானின் கொடை தன்மை. என்னங்க, இன்னைக்கு நம்ம சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு சாகாத வரம், நீண்ட நாள் வாழக்கூடிய வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி நம்ம கையில கிடைச்சா நம்ம கொடுப்போமா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். நம்ம வாழ்ந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வாழணும்னு நமக்காக வாழக்கூடிய சுயநல உலகத்துல வாழ்றோம். ஆனா அந்த சுயநலத்தை கடந்து அவ்வை கேட்கிறான், ஒரே விஷயத்துக்காக ரொம்ப நாள் தவமிருந்து கிடைச்ச அந்த அதிசய நெல்லிக்கனியை அவ்வைக்கு இருந்தா அப்படின்னு கொடுத்தார். அப்போ அதிகமான ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த நெல்லிக்கனியை நான் சாப்பிட்டு நீண்ட நாள் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா பகையினால் வளரும். ஒரு நாட்டின் தேவை நான் இன்னொரு நாட்டு போர் தான் எடுப்பினே தவிர அப்ப உயிர்கள் அங்கு போகும். ஆனால் அவ்வை சாப்பிட்டு நீண்ட நாள் வாழ்ந்தால் அவள் தமிழ் இந்த மண்ணிலே வாழ முடியும் என்பதற்காக தான் நான் கொடுத்தேன் என்று சொன்னார். தான் வாழாமல் தமிழ் வாழ வேண்டும் என்று நினைத்து அதிசய நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்த அதியமான் மண்ணில் இருந்து, அதியமான் பரம்பரையில் இருந்து தகடூர் தமிழனாக நான் பேசுவதிலே பெருமை. நாங்கெல்லாம் ரொம்ப பெருமை பண்ணுங்க. நம்முடைய மன்னன், நம்ம மன்னன் ஆண்ட அரசன், அப்பேற்பட்ட ஒரு அரசன். அதை தாண்டி நம்முடைய பாட்டன் வள்ளுவனுக்கு வரலாமே. 1330 திருக்குறள்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய சொத்தா கிடைக்குது. ஆனா இந்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு மனப்பாட பகுதியா வச்சுதான் திருக்குறளை படிக்க வைக்கணுங்கிற அவல நிலைக்கு இந்த சமூகம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குதுங்க. ஒண்ணு இல்ல, மதிப்பெண்ணுக்காக 2 மார்க்குக்காக திருக்குறளை படிக்கிறோம். ஒரு திருக்குறளை படிக்கிறானே, கற்க கசட கற்பதை கற்றபின் இருக்க அதற்கு தகன்னு சொல்றான். அதுக்கான பொருள் கேட்டு பாருங்க, நிச்சயமா தெரியாது. கேட்டா சார் எழுத சொன்னாரு, அது ஸ்டார் போட்டுன்னா மனப்பாட பகுதி, அவ்வளவுதான். மனதுக்கான பாடமாக இருக்கக்கூடிய திருக்குறளை மனப்பாட பகுதிகளாக மாற்றி வைத்திருக்கிறது இன்றைய கல்வி. நிச்சயமாக ஒரு திருக்குறள் படிச்சு பாருங்க, அதன்படி வாழ்ந்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில எங்கேயோ நிச்சயமா ஒரு உயர்த்த தொடலாம். இன்னைக்கு தலைப்புக்கு வரனே, உலக பொதுமறை வழியே வள்ளுவன் இந்த உலகத்துக்கு என்னங்க சொல்றாரு? அறம் சொல்றாரா? அறம் சொல்றாரு. மனத்துக்கண் மாசு இல காதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்புற, எல்லா அரசை விடவும் மனசு சுத்தமா இருக்கணும்பான்னு அரசையும் சொல்லிட்டாரு. பொருட்பாலில கிட்டத்தட்ட ஒரு 70 அதிகாரம் வச்சு 200 திருக்குறளை படிச்சாரு. கல்வி வச்சாரு, உழவு வச்சாரு, எல்லாம் வச்சாரு. அதோட நிறுத்திருக்கலாம்ல. அறம் தேவைப்பா கொடுத்தாச்சு, பொருள் தேவைப்பா பொருளும் கொடுத்தாச்சு. ஏன் அங்கு இன்பத்து பால் என்கிற காமத்து பாலை கடைசியாக வள்ளுவன் வைக்க வேண்டும் என்கிற கேள்வி இருந்து என்னுடைய தலைப்பிற்கான விடயத்தை நான் தொடங்குகிறேன். ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவுதான் நம்ம கடைசியா சுத்தி வச்சு வந்தாலும் நம்முடைய இந்த உடல் நிச்சயமா ஏதோ ஒரு இன்பத்திற்காக இயங்கித்தான் இருக்கு. ஏதோ ஒரு பொருளின் மீது நம்ம காதல் கொள்ளாம நம்ம இருந்திருக்கவே முடியாதுங்க. காதலிக்கலாம், ஒரு மாணவன் ஆசிரியரை காதலிக்கலாம், ஒரு மனிதன் இன்னொரு உயிர்களை காதலிக்கலாம். ஒரு கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டுங்கிறது மாதிரி காதலிக்காத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்க. எல்லாத்துக்கும் காதல் என்பது இருக்குதுங்க. காதல் என்பதை ஒரு தவறான ஒரு பொருளாக சித்தரித்து வைத்திருக்கிறது இன்றைய சமூகம். காதல், காமம் என்றாலே ஒரு அருவருக்கக்கூடிய செய்தியாக மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் காமத்தை கூட வள்ளுவனை போல நாகரிகமாகவும் ஒழுக்கமாகவும் இந்த உலகத்திற்கு சொன்னவன் யாருமே அந்த அளவுக்கு அழகாக சொல்லிவிட்டு. ஒரு காலத்துல அகம் புறம் வாழ்வியல 2ஆ பிரிச்சு வச்சாங்க. அகவாழ்வு வேற, புறவாழ்வு வேற. அதான் அகநானூறு புறநானூறு பிரிச்சு வச்சான். அதுல குறுந்தொகை பாடல் ஒன்று இருக்குங்க. எதுங்க காதல்? யாயும் நியாயும் யாகியதோ எந்தையும் உந்தையும் எந்தை கேளீர் யாரும் நீயும் எவ்வளி அறிந்தும் செம்புல பயல் நீ போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. எதிரா காதலு ஒண்ணுல, ஒரு மழை தண்ணி இருக்கு, ஒரு செம்மண் இருக்கு, அதுல கலந்துருக்குன்னு வச்சுக்காவே, அந்த செம்மண்ணையும் மழை தண்ணியும் பிரிக்க முடியுமா? முடியாது. அதுதான்
குறுந்தகை சொல்லுச்சு. அப்படியே வள்ளுவன் கிட்ட வர பாருங்களேன். வள்ளுவன் சொல்றான், எப்படி ஒரு காதலை அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறான். காணின் குவளை கவிழ்த்து நில நோக்கும் மாநிலை கண்ணுவாம் என்று என்ன சொல்றான். இந்த குவளை மலர் என்ன பண்ணுதான், அந்த காதலி போகும்போது அந்த குவளை மலர் தலை குனிஞ்சுக்கிட்டான். ஏன்? அவளுடைய கண் இமைகள் அந்த குவளை மலரை விட அழகாக இருக்குதான். ஐயோ வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னானே, அந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம ரசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எதுங்க காதல்? காதல்னாவே காமம் தான் நினைச்சிருக்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு காதல் என்பது காமம் மட்டும் கிடையாதுடா. ரசிப்பது, நேசிப்பது, உணர்வது, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதா காதல்னே இந்த உலகத்துக்கே அழகா வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, திருக்குறளை கிரம்பிளிங் மாளிகையில கொண்டு போய் வச்சிருக்கான். ஏண்டா வச்சு அப்படின்னா, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் அந்த மாளிகை ஒரு அணுவால கூட துளைக்க முடியாது. இந்த திருக்குறள், இந்த ஜென்மங்கள், இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போனாலும் அடுத்த தலைமுறைக்கு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் என்பதற்காக தான் திருக்குறளை அங்க கிரம்பிளிங் மாளிகையில வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட வள்ளுவன் சொல்லுச்சுங்க இன்னைக்கு. எப்படிங்க? பிணிக்கு மருந்தும் பிறன்மனன் அணிகளை தன்னோய்க்கு தானே மருந்து. நமக்கு ஒரு நோய் வருதுன்னா, ஒரு காதல சொல்றோம் பாருங்க, எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு நான் எத்தனை மருந்து எடுத்துட்டாலும் சரியாகல. எனக்கு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நான் என்ன மருந்து எடுத்துட்டாலும் சரியாகல. என் காய்ச்சலுக்கான மருந்து அவள்தான், என்னவள் தான் என்று தன்னுடைய காதலியினுடைய உணர்வுகள் அழகா சொல்லியிருக்கானா இல்லையா? எவ்வளவு அழகா ரசிச்சு படிங்க. ஒவ்வொரு திருக்குறளிலும் 1 அடிதான் இருக்குங்க. 1 அடியில 1000 கருத்துக்களையும் ஆழமா அவ்வளவு அழகா இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க வள்ளுவன். அதை தாண்டி பாருங்க, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, சிவகார்த்திகேயன் படத்துல பாக்குறோமே, பங்குனி வெயிலே பட்ட பகலிலே என்னை காத்து சிரிக்கும் நிலா. கடலா ஆச்சரியக்குறி, ஒரு பெண்ணை நிலான்னு சொல்றான் இன்னைக்கு படத்துல. நிலவு மதி முகம்னு சொல்றாங்க, நிலா போன்ற முகம் அவளுடைய முகம்னு சொல்றோமே. இதுக்கெல்லாம் யாருக்கு முன்னோடி? என் பாட்டன் வள்ளுவனுங்க. தோழர் சொன்ன மாதிரி வள்ளுவன் வாசுகியை காதலிச்ச மாதிரி யாருங்க காதலிக்க முடியும்? சொல்றான் பாருங்க, மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன்கள். ஒரு விண்மீன்கள் இருக்கா, இந்த காதலி இருக்கா, நிலாவையும் பார்க்கலாம், காதலியுடைய முகத்தையும் பார்க்கலாம் அந்த விண்மீன்கள். அதுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சான். எதிரா நிலா, எது நிலவு, நான் எதை தேடி ஓடுவேனே, அந்த விண்மீன்கள் எல்லாம் அப்படியே கோச்சுக்கிச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுக்கலாம். அப்படி சொல்றாங்க வள்ளுவன். நிலா போன்றது அவருடைய முகம்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க, உள்ளுவன் மண்யான் மரபின் மரபறியேன் வல்லவர் கண்ணால் குணம். ஒண்ணும் இல்லைங்க, காதலியே நான் நினைக்கிறதே இல்லை, காதலுடைய பண்புகளையும் நான் நினைக்கிறதே இல்லை. ஏன்? மறந்தால் தானங்க நினைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க வள்ளுவன். மறந்தால் தானே, இன்னைக்கு ஒரு கரகாட்டப்பாடுற படத்துல கூட சொல்றாங்கல்ல, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதான் நீதான். இன்னைக்கு பாடல் வரிகள் எடுக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பாடல் வரிகள்ல காதல் கவிதைகளா எழுதிட்டு இருப்பான். ஆனா அது எல்லாத்துக்கும் விதை போட்டது யாரு? என் பாட்டன் வள்ளுவன். உள்ளுவன் மண்யான் மரபின் மரபறியே வல்லவர் கண்ணால் குணம் என்று சொன்னான். காதல எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை அழகா சொல்றாங்க. இன்னைக்கு கத்துக்கணுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட கத்துருங்க. உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்க. ஒரு காதலனும் காதலும் என்ன மாதிரி இருக்கணுமா, இந்த உயிர் உடல் போல இருக்கணுமா. இந்த உயிர் போயிட்டு இந்த உடல் பயனற்றது. அதே மாதிரி இந்த உடம்பு போயிட்டு அந்த உயிரே பயனற்றது. இப்போ நகமும் சதையும் சொன்னோம்ல, அந்த இடத்துல குறுந்தொகையில சொன்னோம் இல்லையா, அந்த செம்புல பெயரில் போல் அன்புடை நிசந்தான் கலந்தரவேன் நம்மள, அந்த மாதிரி உடலும் உயிர் போல ஒரு காதல் இருக்கணுமா. எனக்கு என்ன சங்கடம்னா, என்ன கூப்பிட்டு வந்து இன்னைக்கு நான் வந்து மாலை போட்டிருக்கேன், என்ன கூப்பிட்டு வந்து காமத்து பால்ல பேச வச்சு என்னையே இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம். மாலை போட்டவனும் பேசலாம், துறவியானவனும் பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாகரீகமாக காதல் உணர்வுகளை வள்ளுவனை தவிர வேற யாராலுமே கொடுத்துட முடியாதுங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, வள்ளுவன் சொல்றான், இந்த கண்ணு இருக்குல்ல, கண்ணு, அந்த கண்ணுல இருக்கக்கூடிய கருவிலேயே கொஞ்சம் நகர்ந்துக்காங்க, கொஞ்சம் நகர்ந்துக்க, என்னுடைய காதலியே அந்த கண்ணுக்குள்ள வைக்கணும், நீ கொஞ்சம் நகர்ந்துக்கேன்னு சொல்ற மாதிரி சொல்றான் பாருங்க. கருமணியின் பாவாய் நீ போதாயான் திருமுதல் இல்லை இடம். என் கண்ணுல இடம் இல்ல, அவளை என் கண்ணுக்குள்ள வைக்கணும், நீ கருமணியே நீ கொஞ்சம் நகர்ந்து போன்னு சொல்ற அந்த உணர்வு, அந்த ரசிக்கிற விதம் இங்க இருக்க முடியும். வள்ளுவன் கிட்ட எல்லாம் கத்துக்கலாங்க. இன்னைக்கு காதல் செய்வது அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டு கூட வாங்கி படிக்கிறான். காதல்
நான் சொல்றேன், வள்ளுவன்ல காமத்து பால இன்பத்து பால் எடுத்து கொஞ்சம் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நாகரிகமா காதலிக்கணும், எவ்வளவு விஷயம் அழகா பண்ணணுங்கிறத வள்ளுவன் அழகா சொல்லிருக்காங்க. காதல் சொல்றோம், காதலிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான், இவ பார்க்காத நேரத்தில் அவ பார்ப்பான், அவ டக்குன்னு பார்த்தோடனே இவன் கீழே விழுந்துப்பான். அதுக்கப்புறம் இவன் திரும்பி பார்த்தோடனே அவ பாப்பா, ரசிப்பா. இதுதானே காதல்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் வள்ளுவன் அன்னைக்கே சொன்னா, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து மெல்ல ரசிப்பாங்க. அதுதான் காதல் உணர்வுன்னு வள்ளுவன் சொல்லிட்டு போனா. அதை விட சரி கண்ணும் பேசிக்கிட்டோம்னு சொல்லுவோம்ல, கண்ணும் பேசிக்கிட்டுன்னு சொல்றோம்ல, கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொல் என்ன பயனும் இல்லை. கண்ணும் பேசிக்கும் போது வார்த்தைக்கு என்னடா இங்க வேலைங்கிறான்னு சொல்ல வள்ளுவன். அவ்வளவு அழகா ரசிச்சு எந்த ஒரு நிர்ணயம் வந்து எந்த ஒரு ஆபாசமான ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த ஒரு காமம் என்கிற ஒரு உணர்வை கூட ஒரு புரிதலோடு ஒரு மதிப்போடு பார்க்க வைக்க முடியும்னா அது வள்ளுவனால மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறமா சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியை பார்த்து சொல்றான், மாசரு புண்ணே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேடி. என்ன அழகா ரசிக்கிறான் பாருங்க. கரும்பு மாதிரி இருக்கியான், தேர் மாதிரி இருக்கியான். உன்னை என்ன சொல்லி பாராட்டுறது? மழையிடை பிறவா அந்தியே என்போ, அழையிடை பிறவா அந்தே என்போ, யாழிடை பிறவா இசையே என்போ, தாளிருக்குண்ட தயால் இணை சொல்றான். கண்ணகிய அவ்வளோ ரசிக்கிறான். சரி, கோவலன் ரசிக்கிற மாதிரி இளங்கோவடிகள் எழுதுனால அதெல்லாம் எங்க இருந்து? இங்க வள்ளுவன் சொன்ன அக வாழ்வியல் இருந்துதாங்க. எந்த ஒரு விஷயம் இல்லாம அழகா ரசிச்சு வந்தாங்க. ஒண்ணு இல்ல, பாருங்க, ஒரு காதலி சொல்றாளா, என் கனவுல ஒரு காதலனை கொண்டு வந்து தூதுவனா வந்திருக்கல, அந்த தூதுவனா அந்த கனவுக்கு நான் என்ன கைமாறு செய்யணும்னு சொல்றான் பாருங்க. காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாவும் செய்வேன் நான் எந்த விருந்துடா அந்த கனவுக்கு வைப்பேன். யோசிச்சு பாருங்க, வந்தவன் வைக்கிறதுல அந்த கனவுக்கு எப்படி வைப்பேன்னு யோசிக்கிறான். உன்னை பார்க்க முடியாம நான் நெளிஞ்சு ஒரு ஒரு பெண் எப்படி ஆயிட்டாலாமா, இந்த மோதிரம் இருக்குல்ல, வளையல் இருக்குல்ல, அது போல போக முடியாத கலந்து விழுகிற அளவுக்கு மெலிந்து போகிறாளாம். அந்த அளவுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு காதல் உணர்வை வள்ளுவனை போல யாராலும் இங்க சொல்லிடவே முடியாதுங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, முதல்ல இந்த அடிகளை எடுத்து பாருங்களேன். 133 அதிகாரங்களா, 1330 குறள், 130 அதிகாரங்கள் இருக்கா, 130 அதிகாரம். 38 அதிகாரங்கள் வந்து அரசுக்கு கொடுத்துட்டான், 70 அதிகாரம் பொருளுக்கு கொடுத்துட்டான். இருக்கிறதுல குறைவா 25 அதிகாரத்தை காமத்துப்பாலுக்கு கொடுத்துட்டான வள்ளுவன். அதுல முதல் 7 அதிகாரங்கள் களவு பற்றி எழுதிட்டான். அதுக்கப்புறம் 18 அதிகாரங்களை கற்பை பற்றி எழுதிட்டான். சரி, களவுனா என்ன தெரியுமா? காதலியின் மனதை காதலன் களவு கொள்வதும் காதலன் மனதை காதலி களவு கொள்வதும் தான் களவுன்னு சொல்லி வாழ்க்கைக்கான விஷயத்தை அழகா சொல்லியிருக்கான இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, காதலின் பண்பட்ட நெஞ்சத்தை விளக்கும் கற்பனை கலர்ந்த உணர்ச்சி குவியலை தான் இன்னைக்கு இன்பத்து பால அழகாக கொடுத்திருக்கிறாங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். எப்போதுமே இந்த மொழிபெயர்ப்பவங்க கூட அரச மொழிபெயர்த்துட்டாங்க, பொருளை மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா காமத்து பாலம் மொழிபெயர்க்கவே இல்லையா வேற மொழியில. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு அழகான இல் வாழ்வியலில் எவ்வளவு அன்பு செலுத்தணும், ஒரு காதலிக்கிட்ட எப்படி பேசணும், அவருடைய உணர்வை எப்படி புரிஞ்சுக்கணும், அவ உளநோயை உளவியலை கூட எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேச போறோம்னா அவ உளவியல் எப்படி இருக்குதுங்கிறத கூட வள்ளுவன் நல்லா அழகா எடுத்து வச்சுட்டு போயிட்டான். காமத்துப்பாலில உண்மையா சொல்றேன், காமத்துப்பால் தானேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடாதீங்க. இந்த காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய இன்பம், அதனுடைய நாகரிகமான உணர்வுகள், அவருடைய காதலின் உணர்வுகள் எல்லாம் அவ்வளவு அழகா எழுதிட்டு போனான். இதைத்தான் அழகா உலக பொதுமறை வழியே வள்ளுவன் இந்த உலகத்துக்கு சொல்லது. நான் இப்படி சொல்லி பார்க்கிறேனே, வள்ளுவனுடைய காதல் உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எவனோ ஒரு பெண்ணை இன்னொன்னு மதிக்காம ஆசி பீச்சில் ஈடுபட மாட்டான். ஒரு பெண்ணை பலவந்தமா பாலியல் தொந்தரவு உட்படுத்தவே மாட்டான். இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான எவ்வளவோ கொடுமை பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம போற பேருந்து நிலையங்களா இருக்கட்டும், பெண்கள் சந்திக்காத இடங்கள், பிரச்சனைகள் சந்திக்காத இடங்களே இன்னைக்கு இல்ல. 6 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயது பாட்டியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த அளவுக்கு பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகிறார்கள். ஒரு கவிஞன் எழுதினா பாருங்க, ஒரு பிறந்த ஒரு குழந்தை இந்த சமூகத்தினுடைய அவலத்தை பார்த்து சொல்லிச்சான், அப்பா
நான் அம்மாவின் கருவிலே போட்ட கருணை மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செய்துவிட்டு என்னை புறம் தள்ளிவிட்டாள். நீயாவது அந்த கருணை மனுக்களை எல்லாம் என் கல்லறைக்கேனும் தள்ளுபடி செய்துவிடு. ஏனென்றால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இரண்டே இடம், ஒன்று தாயின் கருவறை, மற்றொரு கல்லறை என்று ஒரு கவிஞர். ஏன் அப்படின்னா குழந்தைக்கும் குமரிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போன தேசமா இன்றைக்கு இருக்குது. நாங்க 3 வயசான குழந்தை தானப்பா, அந்த குழந்தைக்கு கற்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் கற்பை அடிச்சவங்கதான் உங்க சட்டத்துல தண்டனை இருக்கு. ஒருவேளை நாங்க குழந்தை, அதனால கற்பு இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்களோன்னு ஒரு கவிஞன் எழுதி வச்சான். ஒரு பெண்ணினுடைய வழி அவ்வளவு வழியா. நிச்சயமா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காமத்துப்பால படிங்க. நான் உண்மையா சொல்றேன், காமத்துப்பால படிங்க. எப்படி ஒரு பெண்ணுகிட்ட நடந்துக்கணும், எப்படி ஒரு பெண்ணை நேசிக்கணும், எப்படி ஒரு பெண் கிட்ட இருக்கணுங்கிற எல்லாத்தையும் ஒரு வாத்தியாராக வள்ளுவன் இங்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். காமத்துப்பாலும் நல்லதுதான், அதை படிங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.